friends, welcome to Ronnie Dealers. Product design என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட அடிப்பகுதியில் ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி நான் ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்பர் 5 ஆண்டிக் பீட் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப வந்து பீட்ஸை ஒட்டில் நீடில் எடுத்துக்கலாம். பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே நீடில் கொண்டு வந்துட்டு உள்பக்கம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை சுற்றிலும் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங்க்கு வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஓவல் சைஸ் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஒயிட் கலரில் ஒரு சுகர் பீடு. போட்டு இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோனு ஃபேப்ரிக்கில் போட்டு இந்த ஸ்டோனை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீடு. இதில் வந்து நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இதில் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோசி கட் பண்ணுறது மட்டும் எல்லாம் ஒரே அளவு கட் பண்ணுங்கள். நம்ம இதில் போட்ட மாதிரி இதிலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். இது மாதிரி கோல்டு கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு சுற்றிட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்டு வந்து நீடில் வச்சுருக்கோம் இல்லையா, சீக்வன்ஸ்குள்ளே இருக்க ஹோலில் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். நம்ம த்ரெட் ஒர்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு சிக்காகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பீட் போட்டுக்கலாம். ஒயிட் பீட் எடுத்திருக்கேன். இதை சுற்றிலும் நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம்.
நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, இதே மாதிரி தான் ஃபுல்லுமே மாற்றி மாற்றி வரும். நம்ம இதெல்லாம் போட்டுட்டு இந்த ஸ்லீவோட அடிப்பகுதியிலேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நான் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 3 சுகர் பீட் போட்டுக்கலாம். இப்போ இதை ஒட்டிலுமே சீக்வன்ஸும் ஒரு பீடும் போட்டுக்கலாம். சீக்வன்ஸு ஒரு பீடு, சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ள போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒயிட் பீடுக்கும் சுகர் பீடுக்கும் இடையில ஒரு ஜர்தோ ஸ்ப்ரிங்கும் இந்த அளவுக்கு உயரத்துக்கு ஒரு சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நம்ம லைனில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சிங்கிள் த்ரெட்டை வந்து நான் டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதில் வந்து ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன்.
நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். நம்ம வந்து ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருக்கோம். நெக்குக்கு வந்து இந்த பார்டர் லைன் தான் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.